வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 2 இன்னைக்கு உமன்ஸ் பிரெயின் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி கனடாவில் ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இது WBHI அப்படின்ற ஒரு அமைப்பு 2019 உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். பெண்களுடைய மூளை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் அந்த ரிசர்ச் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப குறைவாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அல்சைமர் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களாம். இதை பற்றின ரிசர்ச்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்காக நிதிகள்லாம் ஒதுக்கீடு பண்ணால் அது வெறும் 12% மட்டும்தான் பெண்களை மையமாக வச்சான ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யூஎஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கும் மேற்பட்டவங்களில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்களை விட அல்சைமரால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 1993க்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண்களை மையமாக வச்சு தான் நிறைய ரிசர்ச்லாம் போச்சே தவிர்த்து பெண்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் எல்லாம் ரொம்ப குறைவாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கனடாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த WBHI அமைப்பால் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய மூளை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வச்சிருக்கிறாங்க டிசம்பர் 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவானு செய்கிறாங்க. இது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். 1981 கடைசியாக அந்த அடிமைத்தனம்ன்றது ஒழிக்கப்பட்ட இடம் மொரிட்டானியா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் அடிமைத்தனமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, மறைமுகமாக வேற ஒன்றா இருக்குது அப்படின்றது தான் இவங்களுடைய கான்செப்ட். 1986 தனி மனிதனுடைய அந்த கடத்தல், தனி மனிதனுடைய சுரண்டல் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக சட்டங்கள்ன்றது இயற்றப்பட்டுச்சு. அப்படி அந்த மாநாடு நடத்தப்பட்ட அந்த நாளை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி மறைமுகமாலாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா, ஒரு பக்கம் கடன், இன்னொன்று கட்டாயமாக புலம்பெயர்ந்து இந்த நாட்டை விட்டு வெளில போங்கன்னு அனுப்புறது, பாலியல் சுரண்டல், அப்புறம் கட்டாய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. இதனால மட்டுமே உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மறைமுகமான ஒரு அடிமைத்தனத்திலிருந்தும் மக்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 2. நெக்ஸ்ட் நீ கான்ஸ்டியூஷன் டேவை ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயதுல்லா கோமேனி அவங்கள நாடு கடத்திட்டாங்க. அவர் இருந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த சட்டத்திட்டங்கள் 1958 உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதை தொடர்ந்து பஹலவி அப்படின்றவங்களுடைய அந்த ஆட்சிகள்லாம் முழுசாக ஒழிஞ்சு அவங்களுக்கான ஒரு சுதந்திரம்ன்றது கிடைச்ச அந்த சமயத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு சட்டத்திட்டங்கள் 1979 ஜூன் மாதத்தில் வரையறுத்தாங்க. அதை தொடர்ந்து அது முழுமையாக வரையறுக்கப்பட்ட அந்த நவம்பர் 2 தான் பார்த்தீங்கன்னா வெளில வந்திருக்கு. இது சரியான ஒன்றா, இதை ஏற்றுக்கலாமான்னு சொல்லிட்டு இஸ்லாமிய புரட்சி கவுன்சில் கூட இதுக்காக வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அதில் 99.5% மக்கள் இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளாக நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகம் மற்றும் இறையாண்மையும் கலந்த கலப்போட ஒரு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டதை நீ கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 2. நெக்ஸ்ட் நீ நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை இந்தியாவில் அனுசரிக்கிறோம். 1984 போபால் விஷவாயு மத்திய பிரதேசத்துலேருந்து ரிலீஸ் ஆகி அதனால் ஏகப்பட்ட பேர் இறந்து போனாங்க. அந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க. அது தொடர்ந்து ஒரு சில வாரங்களில் 8000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனைன்றது அப்போ மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த 2020 நடத்தப்பட்ட ஆய்வில் 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க ஏர் பொல்யூஷனால் கிட்டத்தட்ட 1,16,000 பேர் இறந்துட்டு இருக்காங்களா இந்தியாவில் மட்டும். இன்னொரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா அதிகமான பொல்யூஷன் இருக்கக்கூடிய 20 இடங்களில் 14 இடம் இந்தியாவில் இருக்குது. ரீசெண்டாக கூட டெல்லியில் ஒரே காற்று மாசுபாடுலாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்படி இந்த காற்று மாசுபாடுனால மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுது, மண்ணும் பாதிக்கப்படுது. இப்படி சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் மக்கள் எப்படி வாழ்றது? தொழில்மயமாக்கல் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நமக்கு தேவைதான். ஆனால் மக்களே இல்லைன்னா அதை எதுக்காக உருவாக்கிக்கிட்டே அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சு நம்ம எப்படியாவது இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோட இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறோம் டிசம்பர் 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு நியூக்ளியர் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு என்னதான் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் இந்த நியூக்ளியர் எனர்ஜியை பேஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய பயன்கள்ன்றது ஒரு பக்கம் தான் இருக்குது. இன்னைக்கு பல நாடுகளில் இந்த நியூக்ளியர் எனர்ஜி மூலமாக நமக்கு மின்சாரன்றது உருவாகிட்டே இருக்குது. இந்த ஒரு செயற்கையான அந்த அணு செயின் ரியாக்ஷனை உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா என்ரிகோ ஃபெர்மி அப்படின்றவங்களோட தலைமையில் இருந்த ஒரு குழு தான். இவர் இத்தாலி அமெரிக்கராக இருந்தார். அமெரிக்காவில் படிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சிகாகோ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை 1942 ஒரு அணு உலையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட்ட ஸ்டார்ட் பண்ணது 6ஆம் தேதி. பட் ஆனால் அதுக்கான பேஸ் எல்லாம் நடந்தது நவம்பர் 2ஆம் தேதி. அதனால் இந்த டேட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஹியூமனால் ஒரு ஹியூமன் மேட் செயின் ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை முறையாக உருவாக்கி அதன் மூலமாக நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த நினைவு கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு நியூக்ளியர் எனர்ஜி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க 2020. நெக்ஸ்ட் நீங்கள் நேஷனல் டேவை ஐக்கிய அரபு எமிரேட் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1892 பிரிட்டிஷ்காரங்களுடைய பாதுகாவலர்களாக இவங்க இருந்தாங்க. அது தொடர்ந்து அரபு நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு
ட்ரூஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஷேக்குகள் சேர்ந்து உருவாகுனாங்க. அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1971 இங்கிலாந்துக்கும் இவங்களுக்குமான ஒப்பந்தன்றது முழுசாக முடிவடைய, இதுக்கப்புறம் இது நமக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லி அடுத்த நாளே ஐக்கிய அரபு எமிரேட் உருவாச்சு. அதுதான் நீங்கள் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 2. நெக்ஸ்ட் இன்னைக்கு லாவோஸ் நேஷனல் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1947 இந்தோனேஷியா வார்லேருந்தே அவங்களுக்கு உரிமைகள்ன்றது கிடைக்க ஆரம்பிச்சது லாவோஸ்க்கு. அதை தொடர்ந்து 1953 ஒரு முடியாட்சியோட முழு சுதந்திரன்றது அவங்களுக்கு கிடைச்சது. அந்த முழு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் உள்நாட்டு போர் ஸ்டார்ட் ஆகி ஏகப்பட்ட மக்கள் இறந்து போனாங்க. அதை தொடர்ந்து அந்த முடியாட்சி வேணும்னு சொல்லி எல்லாம் சொல்ல கடைசியாக அந்த பத்தேட்லாவோ அப்படின்ற போரும் முடிவடைஞ்சது 1975. அண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஜனநாயகம்ன்றது உருவாயிருச்சு. அதை தான் பார்த்தீங்கன்னா லாவோஸ் நேஷனல் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க டிசம்பர் 2. நாம் சமூகத்தோடு வாழவில்லை, சமூகத்தில் வாழ்கிறோம். அதனால தான் சுயநலம் மிக்கவங்க செழிப்பாகவும் பொதுநலம் மிக்கவங்க போராடியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சமூகத்தோடு வாழ்ந்த காலத்தில் கதவுகளுக்கு கூட பூட்டு தேவைப்படலை, சமூகத்தில் வாழ்வதால் பாக்கெட்டுக்கு கூட பூட்டு தேவைப்படுது. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கிறாங்க. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.